தமிழ்நாடு போக்குவரத்து துறை மற்றும் மின்துறை அமைச்சருமான எஸ் சிவசங்கர் தனது குன்னம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு புதிய மற்றும் முடிவுற்ற திட்டப் பணிகளை துவங்கி வைக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது எழுமூர் என்னும் கிராமம் வழியாக அமைச்சர் எஸ் சிவசங்கர் தனது வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது சாலையில் பள்ளி முடிந்த மாணவர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்வதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் திடீரென மாணவர் ஒருவர் அமைச்சரின் வாகனத்தை பார்த்து கையசைக்க உடனடியாக தனது ஓட்டுநரிடம் கூறி காரை நிறுத்த செய்து கீழிறங்கி நடந்து வந்தார். பின்னர் கையசைத்த மாணவனை அருகில் அழைத்து எதற்காக கையசைத்தாய் என்று அமைச்சர் கேட்டதும் தனது சொந்த ஊரான ஆய்குடிக்கு நேரடியாக செல்வதற்கு பேருந்து சேவை இல்லை, அதை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என அந்த மாணவர் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். இதனை அடுத்து உடனடியாக தன்னுடன் வந்திருந்த போக்குவரத்து துறை அலுவலர் அறிவித்த இந்த மாணவனின் பெயர் மற்றும் அவர் குறிப்பிடும் ஊரை குறித்து கொண்டு அந்த வழித்தடத்தில் பேருந்து இயக்க ஏற்பாடு செய்யுங்கள் என உத்தரவிட்டார். பின்னர் அந்த மாணவனின் பெயரை விசாரித்தார். அந்த மாணவன் பெயர் சந்துரு என்றும் 9ஆம் வகுப்பு பயில்வதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து அருகில் இருந்த மற்ற மாணவர்களிடம் உங்கள் ஊருக்கு பேருந்து வசதி உள்ளதா என்று கேட்டறிந்து அனைவரையும் நன்றாக படிக்கும்படி கூறிய அவர் பின்னர் மாணவர்களுக்கு சல்யூட் அடித்து வழி அனுப்பி வைத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இக்காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. நீ எத்தனாவது? நீ எந்த ஊரு? எழுமூர். சரி போங்க. பஸ்ஸுக்கு கேட்டேண்ணா, அமைச்சர் சார் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இறங்கி வந்துட்டாருண்ணா. என் பேர் சந்தோண்ணா, 9th.